பத்திரிகை ஆசிரியர், பதிப்பாளர், ஆசிரியர், பன்முகத்தன்மை கொண்டு தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் நலத்திற்காகவும் தன் வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணித்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வாழவந்தல்புரத்தில் அவருடைய பெற்றோர்களுக்கு 8வது கடைசி குழந்தையாக பிறந்தவர் தான் இளங்குமரனார். அவர் ஆசிரியர் பணியை தொடங்கி தனது தமிழ் பணியை தொடங்குகின்றார். அதன் வாயிலாக தமிழ் மொழி மீதும் தமிழ் மீதும் குறிப்பாய் தோழர்கள் பேசியது போல திருக்குறள் மீது பற்று கொண்டு திருக்குறள் கட்டுரை எனும் நூலை முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெளியிடுகிறார். அதேபோல இலக்கிய தொடரில் நூல் என்ற நூலினை முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் வெளியிடுகிறார். இப்படி தமிழ் சமூகத்திற்கு 600 நூல்களை படைத்துள்ளார். வட அமெரிக்காவில் அங்குள்ள தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பைந்தமிழ் விருது, செந்தமிழ் செம்மல் விருது, இப்படி விருதுகளுக்கெல்லாம் பல்வேறு விருதுகளை எல்லாம் பெற்று இவருடைய அளப்பரிய தமிழ் பணிக்கும் தமிழ் தியாகத்திற்கும் மெருகேற்றும் வகையில் அந்த பணிக்கு மணிமகுடம் சூடும் வகையில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இவருடைய நூல்கள் எல்லாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுற வகையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் புலவர் தேர்வை எழுதி வெற்றி பெறுகிறார். இப்படி அவருடைய வாழ்நாள் முழுவதுமே தமிழுக்காகவே தொண்டாற்றி மறைந்திருக்கின்றார். 94 வயது வரையிலுமே தமிழ் பேச்சு, தமிழ் மூச்சு, தமிழ் எழுத்து, இனம், மொழி என்று வாழ்ந்திருக்கின்றார். அதற்கெல்லாம் உதாரணமாக தமிழ் மரபுபடி 5000 திருமணங்களை இவர் நடத்தி வைத்திருக்கிறார். இளங்குமரனார் தமிழ் மரபுபடி திருக்குறள் வழிபடி வாழ்வியல் நெறிப்படி 5000 திருமணங்களை நடத்தி வைத்திருக்கின்றார். இவர் 1993ஆம் ஆண்டு திருவள்ளுவர் தவசாலையை உருவாக்கியிருக்கின்றார். அதன் வாயிலாகத்தான் தமிழகம் எங்கும் அந்த திருக்குறளுடைய வாழ்வியல் நெறி, வாழ்வியல் முறை, அந்த வாழ்வியலுக்கு வாழ்க்கைக்கு உகந்த ஒரு நூலை, திருக்குறளை தமிழர்கள் கொண்டு செல்ல வேண்டும், படித்து எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பேராற்றலோடு தனது தன்முனைப்பை முன்னெடுத்து அதன் வாயிலாக திருக்குறளுக்கு பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். இப்போ 600 நூல்களில் 300க்கும் மேற்பட்ட நூல்களை திருக்குறள் சார்ந்த நூல்களாகவே அவர் படைத்துள்ளார். இப்படிப்பட்ட ஒரு முதுபெரும் தமிழ் அறிஞர். இவரை பல்வேறு பட்டங்களால் தமிழ் கடல் என்றும், செம்மொழி வித்தகர், தமிழ் மொழி வித்தர், இப்படி பல்வேறு புனைப்பெயர்களாலும் பட்டங்களாலும் அவரை நாம் இந்த தமிழ் சமூகம் தூக்கி கொண்டாடியது. இவருடைய கருத்தியலை, இவருடைய கொள்கை சித்தாந்தங்களை, கோட்பாடுகளை இந்த பரந்துபட்ட தமிழ் சமூகத்திற்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதை பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ் பூங்கா அமைப்பும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் அவருடைய 4ஆம் ஆண்டு நினைவை போற்றுவதில் மற்ற பெருமை கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.